கடவுளே கார்த்திக் வந்துடணும், கடவுளே கார்த்திக் வந்துடணும். அவருக்காக ஒரு gift வாங்கியிருக்கேன். அதை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதான். சப்போஸ் வரலைனா வருவாடி மகா. எதுக்கு எப்ப பார்த்தா நெகட்டிவாவே நினைச்சிட்டு இருக்க? கண்டிப்பா வருவாரு. நம்ம போன் வேற பண்ணி ஞாபகப்படுத்திருக்கோம். வராம எப்படி இருப்பாரு? வரலைன்னா சும்மா விட்டுருமா என்ன? ஹாஸ்பிட்டல்ல போய் நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணிட மாட்டோம். அவருக்கு நம்ம பத்தி தெரியும். எப்படி அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது? அவருக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கோம்ல, அந்த கிஃப்ட கொடுத்து சொல்லிட வேண்டியதான். உங்களை தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ, ஐ லவ் யூ எக்ஸெட்ரா. பாட்டி எப்படி ஷாக் ஆயிரும். எவ்வளவு நேரம் தான் நிக்கிறதுக்கு? சரி, எப்படின்னா சார் வருவாரு, அங்க போய் வெயிட் பண்ணுவோம். லவ் பண்ணணும்னு ஆரம்பிச்சாச்சு, வெயிட் பண்ணி தானே ஆகணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? கார்த்திக், உங்களை பார்த்ததுலேருந்தே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதனால உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். நல்லாவா இருக்கு இப்படி பேசுறது? பார்த்தோன்னே பிடிச்சிட்டா? பார்த்தோன்னே பிடிச்சிட்டான்னு கண்டிப்பா அவரும் இந்த கேள்வி கேட்பாரு. எப்படி ப்ரப்போஸ் பண்றது? பூர்ணிமாட்ட ஏதாவது கேட்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும், ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பா. அவன்கிட்ட கேட்கறதுல நானும் கூட வரேன், நிப்பா ஒத்த காலில். சரி, நம்ம வாயில என்ன வருதோ சொல்லுவோம். நமக்கு தெரியாது என்ன இருக்கு. வேணா இப்படி ப்ரப்போஸ் பண்ணி பார்ப்போமே. கார்த்திக், கார்த்திக், உங்க பேரு கார்த்திக், என் பேரு மகா. கார்த்திக் மகான்னு கூடிய சீக்கிரம் இன்விடேஷன்ல போட்டா எப்படி இருக்கும்? இப்படி கேட்கலாமே, நல்லாதான் இருக்கு. சரி, இதே மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்பாட, ஒரு வழியா அந்த வந்துட்டாரு. ஐயோ, எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்பாரு வந்தோன்னு. சரி, கொஞ்ச நேரம் ஏதாவது பிளேட போடுவோம், அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிடுவோம். ஐயோ, இவர் மட்டும் வருவாருன்னு பார்த்தா அந்த முட்டைக்கண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஷோ, இவர் உண்மையிலே டாக்டருக்கு படிச்சுதான் சீட் வாங்கினாரா? ஒரு பொண்ணு மனசே புரிஞ்சுக்க தெரியல, இவர் எப்படி டாக்டர் படிச்சாரு? ஷோ. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியுதா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தோமே. ஆமா, உங்க கூட இன்னொரு ஃப்ரெண்ட் வருவாங்கல்ல, அவங்க வரலையா? நல்லா இருக்கேன். அவ வரல. நான் அவட்ட தனியா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு வந்தேன். டேய், நான் சொன்னேன்ல நான் வரலன்னு கேட்டியா? என் பொண்டாட்டிய கூட்டிட்டு அழகா ஷாப்பிங்காவது போயிருப்பேன். அதுவும் இல்லாம கூட்டிட்டு வந்துட்டு பாரு, அந்த பொண்ணுக்கு முகமே மாறி போச்சு. டேய், ஓன்ட்ட தாண்டா அவ ஏதோ பேசணும்னு சொல்லியிருக்கா. சொன்ன கேக்கியா நீ? டேய், அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கேன். எனக்கு தெரிஞ்சு கல்யாண விஷயமா பேசணும்னு கூப்பிட்டா. நீ தானே அதுல எக்ஸ்பர்ட். கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகிருக்கு. அதான் உனக்கு தெரிஞ்ச எதுவும் அட்வைஸ் டிப்ஸ் எதுவும் சொல்லுவே இல்ல, அதுக்குதான் நான் கூப்பிட்டு வந்தேன். நான் என்னடா சொல்ல போறேன் அவள்கிட்ட? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்குள்ள என்ன குசுகுசுன்னு பேசிட்டே இருக்கீங்க? நான் பேசணும் வர சொன்னேன், பார்த்தா நீங்க ரெண்டு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மகா, நீ உன்னோட கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொன்னில, ஏதோ ஐ திங்க் குழப்பத்துல இருக்கேன்னு புரியுது. இவரு கல்யாணம் ஆனவரு, அவருக்கு நீ எதுவும் பேசினா உனக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஏன்டா நீ கல்யாண விஷயத்த பேசி நான் உனக்கு என்ன டிப்ஸ் கொடுக்கறதுக்கு? அது அவங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பேசினா தானே கரெக்டா இருக்கும். அதான் என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்தேன். கார்த்திக், நீங்க உண்மையிலே படிச்சுதான் டாக்டர் ஆனீங்களா, இல்ல ஏதாவது போலீஸ் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணி டாக்டர் ஆனீங்களா? என்ன கார்த்திக், நான் உங்ககிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு கல்யாணம் ஆனவங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்படி எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் கூட்டிட்டு வந்து பேசுனா நிறைய விஷயங்கள் நடக்காது. டேய், உனக்கு புரிஞ்சோ என்னமோ, எனக்கு புரிஞ்சு என்னைய போக சொல்றா. நான் கிளம்புறேன். நீ ஏன் அவ கூட இருந்து கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, இல்ல கல்யாணம் பண்ணி அவளை கூட்டிட்டு இருந்தாலும் சரி, நான் கிளம்புறேன். பாய். கார்த்திக், கொஞ்சம் உட்காருங்க, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மகா பேசணும் 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 சொல்றீங்களே தவிர 2 நாளா என்ன பேசணும், எதை பத்தி பேசணும்னு சொல்றீங்களா? அப்ப கேட்டனால கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொன்னீங்க. கல்யாணம், உங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதுவும் என்கிட்ட. உங்களுக்கு உண்மையிலே தெரியலையா, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கீங்களா, இல்ல ஒரு பொண்ணு நானே வந்து உங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணனால கொஞ்சம் பிகு பண்றீங்களான்னு எனக்கு தெரியல கார்த்திக். ஓகே, நான் டைரக்டா விஷயத்துக்கு வர்றேன். கார்த்திக், நான் ஒருத்தங்கள ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். அவங்கள எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அவங்கள என் லைஃப் பார்ட்னர் ஆக்குனா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அவங்கள்ட்ட சொல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியலையே, அதான். இதுல பயப்பட என்னங்க இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, உங்க லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப கண்டிப்பா அவருக்கும் உங்களை பிடிச்சிருக்கலாம்.
நீங்க தாராளமா அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுங்க. வர்றது வரட்டுமே, ரெண்டாவது பாத்துக்கலாம். என்ன மகா, உங்களை போய் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? உங்களோட அழகுக்கும் அறிவுக்கும் ஹெல்பிங் மைண்டுக்கும் உங்களை யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் பிடிக்கிற பர்சன் நீங்க. ஓ அப்படியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கிஃப்ட கொடுத்துட வேண்டியதான். ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். கார்த்திக், நான் இப்ப உங்கள்கிட்ட சொன்னல, ஒருத்தர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அவர் என்ன நிறைய விதத்துல இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். உங்களதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கூட என் லைஃப் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்ம மீட்டிங்னால ஞாபகமா எப்பவும் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தாஜ்மஹால் வாங்கி இருக்கேன். என்னங்க? என்ன என்ன லவ் பண்றீங்களா? சுத்த நான்சென்ஸா இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கதான் உங்களை லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அம்மாவை இப்பவே கல்யாணம் பண்ணிக்க வேணாம். ரெண்டு பேரும் ஒருத்தங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். ஓகே? கிறுக்கு மாதிரி பேசாத மகா. எனக்கு இப்ப எல்லாம் கல்யாணம் பண்ண ஐடியாவே இல்ல. நீ உன்ன நேத்து நீ ஹாஸ்பிட்டல்ல அந்த அளவு ஒரு பொண்ணுக்காக துடிச்சியே அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக, இவ்வளவு ஒரு நல்ல கேரக்டரா இருக்கு அந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் என் மொபைல்ல பிளாக் லிஸ்ட்ல இருந்ததை கூட நான் ரிமூவ் பண்ணி விட்டேன். நான் உன்னை நல்ல ஒரு ஃப்ரெண்டாவே ஏத்துக்கிறேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணுங்கிற ஐடியா எனக்கு கொஞ்சம் கூட மனசுல இல்ல. ஏன் கார்த்திக் இப்படி பேசுறீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு ரொம்ப தெரியும். நீங்க பில்டப்லாம் பண்ணாதீங்க ரொம்ப. இங்க பாரு மகா, நல்ல ஒரு ஃப்ரெண்டாவும் ஏத்துக்கிறேன். ஆனா கல்யாணம் லவ் அப்படி இப்படி என் பிறத்தால தயவு செஞ்சு சுத்தாத. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எனக்கு லவ்ன்னு கேட்டாலே இரிட்டேட்டா இருக்கு. இங்க பாருங்க, நேத்து வரை என்ன பிளாக் லிஸ்ட் வச்சிருந்தீங்க, நேத்து நைட்டுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணலையா, நார்மல் லிஸ்ட்ல போடலையா? அதே மாதிரி உங்களுக்கு நேத்து வரை என்ன பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் உங்களுக்கு என்ன பிடிக்கும். அதுவும் நாளையில இருந்து என்ன உங்களுக்கு பிடிக்கலாம். கண்டிப்பா பிடிக்கும் கார்த்திக். கார்த்திக், உங்கள்கிட்ட நான் இதை விட 2-3 மட்டும் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. உங்களை நான் லவ் பண்றேன், அதுவும் சின்சியரா லவ் பண்றேன், உங்களுக்கே தெரியும். இப்ப கூட நான் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாதான் போறேன். அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். ஆனா தெரியாத மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. மனசை உடைச்சு சொல்லுங்க கார்த்திக், உங்க மனசுல நான் இல்ல. இங்க பாரு மகா, உனக்கு நிறைய ஃபியூச்சர் ஆசைகள் இருக்கும். நீ வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. ஏன் பிறத்தால சுத்தி உன் டைம் வேஸ்ட் பண்ணாத. சீரியஸா கேக்குறேன் கார்த்திக், என்ன உங்களுக்கு பிடிக்கல? உங்க மனசுல நான் இல்ல சொல்லுங்க கார்த்திக். நான் இதை விட உங்க பர்த்தல அலைய முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, உன் பர்த்தல எவ்வளவு அலைஞ்சிருக்காங்க, இப்ப நீ ஒருத்தன் பர்த்தல அலைஞ்சிட்டு இருக்கேடி அப்படின்னு ரொம்ப என்ன கிண்டல் பண்றாங்க. அதெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு தான் உங்க பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்படி பேசாதீங்க கார்த்திக். இங்க பாரு மகா, நான் அன்னைக்கே உண்ட சொல்லிட்டேன், என் பிறத்தால சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதேன்னு. இப்பவும் அதான் சொல்றேன், இனியும் அதான் சொல்றேன். என் மனசுல யாருமே இல்ல, போதுமா? நானும் சொல்றேன் கார்த்திக், இந்த மகா மனசுல உங்களை தவிர வேற யாரும் இல்ல. நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா ஒண்ணு, இன்னும் உங்க பர்த்தால டார்ச்சர் கொடுக்க வர மாட்டேன். நீங்களே என்ன தேடி வருவீங்க பாருங்க, வர வைக்கிறேன். இங்க பாரு மகா, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் சொல்றேன். நான் ஒரு பொண்ண சீரியஸா லவ் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 year நானும் இந்த பொண்ணும் ஒருத்தங்கள புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணலாங்கிற சிச்சுவேஷன் வர நேரம் எங்க லைஃபே மாறி போச்சு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு, ஆனா எனக்கு அவளை தவிர வேற யாரையும் யோசிச்சு கூட பார்க்க தோண மாட்டுக்கு. என்ன நீங்க லவ் பண்ணீங்களா? நம்புற மாதிரி இல்ல. சரி, அப்படி இருந்தாலுமே அந்த பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு போன பொண்ணு தானே. அந்த பொண்ணுக்காக நீங்க கல்யாணம் பண்ணாம அப்படியே இருந்துருவீங்களா? சொல்லுங்க கார்த்திக். ஏய் மகா, இங்க பாரு, அவளை பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீ இவ்வளவு தூரம் கேட்டனாலதான் நான் சொன்னேன். இல்ல உன்ட என் ஹிஸ்டரி எல்லாம் ஷேர் பண்ணணும் எந்த அவசியம் இல்ல. அதான் நான் என்ன சொல்றேன்னா, உன் டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓஹோ, கதை இப்படி போகுதா? உங்களை ஏமாத்திட்டு போன எவ்வளவுக்கோகாக நீங்க கல்யாணம் பண்ணாம காலம் ஃபுல்லா இப்படியே இருப்பீங்க. அதே ஒரு சின்சியரா விரும்புற பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, அப்படிதானே கார்த்திக்? மகா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவ ஒண்ணு என்ன ஏமாத்திட்டு போகல, எங்க சிச்சுவேஷன் அப்படி ஆயிட்டு. என்ன கார்த்திக், இதுவே தெரியல உங்களை? அந்த பொண்ணு நல்லா ஏமாத்தி இருக்கு. 1 year ஒருத்தி லவ் பண்ணிருக்கான். ஒரு பொண்ணுக்கு திடீர்னு அந்த கல்யாணம் நடந்துருமாக்கும். என்ன நீங்க பேசுறீங்க? ஒரு லாஜிக் வேண்டாம். டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, இது கூடவா தெரியல? ஒரு பொண்ணுக்கு சம்மதம் இல்லாம முன்ன மாதிரில இப்ப கல்யாணம் பண்ண முடியாது, தெரியும்ல? நீங்க அடிங்க திட்டுங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு உங்களை ஏமாத்திட்டு போனவன் நல்லவன் மட்டும் நீங்க நியாயப்படுத்தாதீங்க கார்த்திக். சரி, உங்களோட பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை பத்தி நான் பேசல. உங்களோட ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், உங்களை ஏமாத்திட்டு போனதுக்காக நீங்க வாழன்னு நினைக்கிறீங்க. நான்
உங்களை ரொம்ப சின்சியரா விரும்புறேன். எனக்காக நீங்க என் கூட வாழக்கூடாது? இல்ல சொல்லுங்க கார்த்திக், எனக்கு தெரியணும். இங்க பாருங்க கார்த்திக், சும்மா சும்மா உங்க பத்த சுத்த முடியாது. இன்னும் உங்கள்ட்ட பத்தி நான் பேச போதில்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த gift நான் உங்களுக்காக ஆசையா எல்லா கடையிலும் தேடி வாங்கின gift. இந்த gift நீங்க இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்க, என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கீங்கன்னு அர்த்தம். என்ன பிடிக்கல, அக்செப்ட் பண்ணலன்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், இந்த gift இங்கே போட்டு உடைச்சிருங்க. நான் வர்றேன். ஆனா ஒண்ணு, நீங்க நாளைக்கு என்ன பார்க்க வரதான் போறீங்க கார்த்திக். பாருங்க, நான் இன்னும் உங்களை தேடி வர மாட்டேன், நீங்க என்ன தேடி வருவீங்க. பாருங்க, உண்மையான காதல் என்னைக்கும் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் என்னோட காதல் உண்மையானது. கிஃப்டும் மண்ணாங்கட்டியும் தான், பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டா. உங்களை ஏமாத்திட்டு போன எவ்வளவுக்காக உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழாம இருக்கீங்க. நான் உங்களை நினைச்சு வாழாம இருக்கேன். போதுமா கார்த்திக், எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.